பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த சாரோனின் ரோஜா நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இருக்கிற இடங்களிலே உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் பெருகச் செய்வாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதம் 62:6 உங்களுக்காக வாசிக்கிறேன். அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலும் ஆனவர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் எதிலும் அசைக்கப்படுவதில்லை. ஆம், தேவனுடைய பிள்ளைகள் அசைக்கப்படாதவர்கள். அவர்கள் எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சாதிப்பார்கள். அவர்கள் திசை கெட்டு வழி மாறி போவதில்லை. அவருடைய தேர்ந்தெடுப்பு எப்பொழுதும் சரியாகவே இருக்கும். காரணம், அவர்கள் பரலோக தேவனுடைய பிள்ளைகள். ஆகவேதான் அவர் அசைக்கப்படுகிறதில்லை. தைரியமாக ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவர்கள். ஆனால் நீங்கள் கேட்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அசையாதவர்களானால் பல பேருடைய வாழ்க்கையிலே அசைவுகள் காணப்படுகிறதே, எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் அசையாதவர்கள், எந்த காரியத்திலும் அசைக்கப்படாதவர்கள். ஆனால் பல பேருடைய வாழ்க்கையில் பல அசைவுகள். எப்படி அது நடக்கிறது என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 30:7, கர்த்தாவே உம்முடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன் என்று தாவீது சொல்லுகிறார். எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை அசைக்கப்படுகிறான் என்றால், அவன் தேவனுடைய முகத்திற்கு விலகி போகும்போது அவன் அசைக்கப்படுகிறான். தேவனுடைய முகத்திற்கு எந்த தேவ பிள்ளைலாம் விலகி போகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அசைவுகளை காண்பார்கள். அதனால தான் பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, காலமே எழுந்த உடனே தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். முழங்கால் படியிட்டு நீங்கள் என்ன வேலை வேணாலும் செய்யலாம், எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு வேளை இரவு பணி பார்க்கலாம், பகல் பணி பார்க்கலாம், அதெல்லாம் தடையே இல்லை. ஆனால் காலமே கர்த்தருடைய முகத்தை பார்க்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசைக்கப்படாதவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அதிகாலை ஜபங்கள் இருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் முழங்காலில் நிற்கிறீங்க? ஏசப்பா, நான் அந்த நாளில் என் வேலைக்கு போகிறேன், நான் படிக்க போகிறேன், அல்லது இந்த காரியத்தை செய்ய போகிறேன், நீங்கள் என் கூட வரணும் அப்படின்னு இன்றைக்கி எத்தனை பேர் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம்? இன்றைக்கு அப்படி பார்க்கிறதற்கான சூழல் குறைந்து கொண்டே வருவதனால தான் திருச்சபைகளிலும் விசுவாச குடும்பங்களிலும் நிறைய காரியங்கள் அவர்களுக்கு அசைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளையே, தேவ முகத்திற்கு நீ மறைந்து போகாத, அவருடைய முகத்திற்கு முன்பாக நிற்பதற்கு ஜாக்கிரதைப்படுங்கள். இரண்டாவது காரியம் என்ன தேவ பிள்ளைகள் அசைவதற்கு? சங்கீதம் 31:22 சொல்லுது, உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். இரண்டாவது, எப்படி தேவ பிள்ளைகள் அசைவுள்ளவர்களாய் நிலையற்றவர்களாய் மாறுகிறார் என்று சொன்னால், தேவன் அவருடைய வாழ்க்கையில் 90% நன்மைகளை செய்திருப்பார். ஒரு 10% ஒரு 5% எல்லாருடைய வாழ்க்கையிலும்
ஒரு துக்கம் நிறைந்த ஒரு பாதை உண்டு. துக்கமான காரியம், அது வியாதியாக இருக்கலாம், பொருளாதார குறைவாக இருக்கலாம், இல்லை தொழில் நஷ்டமாக இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் ஒரு 5%, 10% இருக்கும். ஆனால் தேவன் 90% வெற்றியை கொடுத்திருப்பார். ஆனால் இவர்கள் பார்ப்பதெல்லாம் அந்த 5% தோல்வியவே பார்த்துக்கிட்டு கலங்கிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு ஏன் இந்த 5% தோல்வி வந்தது, எனக்கு ஏன் பொருளாதார நஷ்டம் வருது, ஏன் என் பிள்ளை இப்படி இருக்குது? ஆண்டவர் 90% அவங்க குடும்பங்களை காப்பாற்றி போஷித்து உடுத்தி ஆசீர்வதித்து சத்துருவுக்கு காத்து அவங்கள குடும்பமாக இணைச்சி வச்சிருப்பார். நினைப்பதற்கும் துதிப்பதற்கும் 1000 காரணங்கள் இருக்கும். ஆனால் இந்த மனம் என்னமோ அந்த தோல்வி அடைந்த பகுதியவே பேசிக்கிட்டு இருக்கும், அந்த ஜெயமற்ற பகுதியவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் கவலை. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று என் மன கலக்கத்தில் சொல்லிட்டேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் நன்மைக்கு பதிலாக தீமையை பேசுகிறீர்கள்? விசுவாசத்துக்கு பதிலாக எப்போதும் அவிசுவாச வார்த்தைகளை பேசிக்கொண்டு நீங்களும் உடைந்து போவது பத்தாது என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளையும் உடைச்சி, உங்கள் பிள்ளைகள் உடைஞ்சு போவது பத்தாது என்று சொல்லி உங்களை பின்பற்றி கிறிஸ்துவை தேடி வருகிறவர்களையும் கலங்க பண்ணுகிற எத்தனை தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சிருக்கிறேன், அதை நினச்சி துதிக்கலாமே. எத்தனை தடவை உன்னை காப்பாற்றி இருக்கிறேன், அதை நினச்சி நீ துதிக்கலாமே. எப்போது ஏன் துக்க முகத்தோடு கூட இருக்கிறாய் என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். அப்போ மனக்கலக்கமும் துக்கமும் ஒரு மனுஷனை அசைய பண்ணிவிடும். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல சொல்லும்போது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கணும் காலையில். அப்போ உங்களுக்கு அசைவு வராது. ரெண்டாவது, மனக்கலக்கத்தையே பற்றி பேசாமல் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். அப்பொழுது நீங்கள் அசைய மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் அசையாமல் இருக்கிறதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு வேத புஸ்தகத்தில் பார்த்தா ஒரு 3 விதமான காரணங்கள் இருக்கிறது. அது என்ன என்று பார்த்தால், சங்கீதம் 18:39 சொல்லுது, யுத்தத்திற்கு என்னை பலத்தால் இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணுகிறீர். ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நின்று எல்லாவற்றிலும் விசுவாசத்தை பிடிக்கும்போது ஆண்டவர் அவர்களை பலத்தால இடை கட்டுகிறாராம். ஆமாம், முன்னால் நிற்பாங்க, பின்னால் தேவன் அவர்களை பலப்படுத்துவார். கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லுவார். சத்துரு வந்துட்டா நான் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். பலத்தால இடை கட்டுகிற தேவன். அதனால தான் தேவ பிள்ளைகள் எல்லா இடத்திலும் அசையாமல் நிற்பாங்க. சத்துரு பலவாய்ந்தவனாக இருப்பான், ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் பாறை போல, பெரிய பாறை போல உருண்டு வருவார்கள். கர்த்தர் அதை பனி போல மாற்றி விடுவார். காரணம், அவர்களுக்கு பின்னால் பலப்படுத்துகிற ஒரு தேவன் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களை பலத்தால் இடை கட்டுகிறார். இடை கட்டும்போது என்ன நடக்குது? சங்கீதம் 18:40, நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். ஆமாம், சத்துரு எப்பவுமே இவங்களை நசுக்கணும், உடைக்கணும், கண்ணீர் சிந்த பண்ணணும்னு தான் வருவான். கடைசியில் பார்த்தா தேவன் சத்துருவினுடைய பிடரியை பிடிச்சு தேவ பிள்ளை கையில் கொடுத்துருவார். இவங்க ஜபத்தால் அவன் தலையை நசுக்குவாங்க. இதுதான் எப்போதுமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒரு பிள்ளை தேவ பிள்ளை அசையாமல் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? தேவன் அவர்களுக்கு பின்னாக இருந்து அவர்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1. இரண்டாவது காரியம் என்ன? சங்கீதம் 18:32 சொல்லுகிறது, என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே.
இரண்டாவது, ஒரு கர்த்தருடைய பிள்ளை அசையாம நிற்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வழிகளை செவ்வைப்படுத்துகிறார். செவ்வை என்றால் என்ன? ஒரு மொழிபெயர்ப்பு இவனமாய் சொல்லுகிறது, அவரே அவர்களுடைய பாதையை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆமாம், இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது, எத்தனையோ பிசாசுகள் பதிவு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கணவர் அல்லது மனைவி வேலைக்கு போயிட்டு திரும்புகிறாங்க, சத்துரு சிங்கம் போல நிற்கிறான். ஆனால் அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் நம்ம பிள்ளைகளை, நம்ம மனைவியை அல்லது உங்களை தேவன் பாதுகாப்பாக திரும்ப பண்ணுகிறார். ஆம், நம் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவன். ஆமா, இன்னும் வேத வாக்கியம் சொல்லுகிறது, நம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் சங்கீதம் 91:12 சொல்லுகிறது. ஒரு தேவ பிள்ளைக்கு எதிரிகள் அதிகம், சத்துரு அதிகம். ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதுமே ஒரு தீய படைகள் அவனை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் அவனுடைய பாதைகளை தூதர்களை கொண்டு, பிரசன்னத்தை கொண்டு, மகிமையை கொண்டு, சில நேரத்தில் அவரே வந்து தேவ பிள்ளைகளுடைய பாதையை பாதுகாக்கிறதுனால தான் அந்த தேவனுடைய பிள்ளைகள் அசையாதவர்களாய் சீயோன் பர்வதத்தை போல நிலையாய் நிற்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நம்ம பாதை கர்த்தரால் பாதுகாக்கப்படுது. அதனால தான் காலையிலே அவர் பாதத்தில் முழங்கால நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம் என்ன தெரியுமா? ஆண்டு சொல்றாரு, ஸ்தோத்திரம், ஆண்டவர் நம்முடைய கால்களை மாற்றுகிறார். நம்ம அசையாமல் இருக்கிறதுக்கு காரணம் மூன்றாவது காரியம். ஆபகுக் 3:19, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஆண்டவர் நம்ம கால்களை மான் கால்களை போல மாத்துறார். ஒரு மாற்றமான கால். சிலர் நினைக்கிறோம், நான் என் சொந்த தொழிலில் நிற்கிறேன், நான் என்னுடைய படித்த படிப்பில் நான் நிற்கிறேன், இல்லை என்னுடைய ஜனத்தினால நான் நிற்கிறேன், இல்லை என்னுடைய திறமையினால நிற்கிறேன் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் தேவ பிள்ளை அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்த காலில் நிற்கணும். ஒவ்வொரு நாளும் உணரணும், ஆண்டவர் மட்டும் இந்த தொழிலை தரலன்னா நான் எம்மாத்திரம், ஆண்டவர் இந்த படிப்பை தரலன்னா நான் எம்மாத்திரம், ஆண்டவர் இந்த ஜனத்தை தரலன்னா நான் எம்மாத்திரம்னு பேசி பழகணும். சொந்த காலில் நீங்கள் நிற்கிறேன் என்று நிலை அல்ல, கர்த்தர் தந்த கால்களிலே நாம் நிற்க வேண்டும். ஏன் கர்த்தர் தந்த காலில் நிற்கணும்? இன்றைக்கு நாம் ஒரு தொழிலை செய்ய போனால் அதிலிருந்து தள்ளிவிடுகிற கூட்டம் அதிகம். நாம் ஒரு தொழிலை செய்ய போனால் நமக்கு எதிராக செய்வனைகள் வைக்கிற கூட்டங்கள் அதிகம். பொறாமைகள், வன்கண், எரிச்சல், நல்லா வந்துட்டானே இன்னும் நல்லா வந்துடுவானோ, ஒரு பெரிய ஆவிகளை கொண்ட பொல்லாதவர்களுடைய நடுவிலே நாம் நிற்கிறோம். அதனால தான் ஆண்டவர் மான் கால்களை தர்றார். உன் சொந்த காலில் நிற்காத, நான் தர்ற காலில் நில்லு. பாருங்க, மானானது முள்ளுக்குள்ளேயும் வேகமாக ஓடும், பாறையிலையும் வேகமாக ஓடும், சமபூமியிலையும் வேகமாக ஓடும். அந்த கால்களுக்கு அவ்வளவு பவர் உண்டு. அதனால தான் தேவன் நம்முடைய கால்களை மாற்றி விடுகிறார். என் பிள்ளை முள்ளானாலும் ஓடணும், பள்ளமானாலும் ஓடணும், கரடு முரடானாலும் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். என் பிள்ளையினுடைய கால் இடறிவிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு தேவ பிள்ளைக்கு மான் கால்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவேதான் இந்த தேவனுடைய பிள்ளைகள் அசைக்கப்படுகிறதே இல்லை. ஆம், ஒருவன் தேவனுடைய பிள்ளைய படு பாதாளத்தில் தள்ளினாலும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கால்னால
ஏறி மேலே வந்துடுவான். அவனை அழிக்கவே முடியாது. ஏன்னா அவன் தேவனுடைய புத்திரன். கர்த்தர் அவனுக்கு மான் கால்களை கொடுத்திருக்கிறார். பார்த்தீங்களா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அசைவதற்காக, அழிந்து போவதற்காக, ஒண்ணுமில்லாமல் போவதற்காக அழைக்கல. நான் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஆகவே தேவ பிள்ளைகளே, நீங்கள் காலமே தேவ சமூகத்தில் போய் ஆண்டவருடைய முகத்துக்கு முன்பாக நில்லுங்க. இரண்டாவது, பேசும்போது விசுவாசம் உள்ளவர்களாய் சந்தோஷத்தோடு கூட பேசுங்கள். ஆண்டவர் உங்களை பலத்தால் இடை கட்டுவார். இரண்டாவது, உங்கள் வழியை கர்த்தர் பாதுகாப்பாக மாற்றுவார். மூன்றாவது, மான் கால்களை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை கனம் பண்ண போகிறார். ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் சரியில்லையே, நான் கீழே விழுந்து 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 எந்திக்கிறேனே, ஏன் இப்படிப்பட்ட அசைவுகள் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளோடு கூட நீங்கள் பேசி இருக்கிறீங்கப்பா. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முழங்காலில் நின்று உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கறதுக்கு அவங்க முழங்காலை பலப்படுத்துங்க. கர்த்தர் செய்த நன்மைகளை விசுவாசத்தோடு பேசி அதை நினைவு கூற சந்தோஷமாக இருக்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்கள பலத்தால் இடை கட்டுங்க. பலத்தால் இடை கட்டி சத்துருவுக்கு முன்பாக நீர் நிறுத்துவீராக. கர்த்தாவே, அவர்கள் நடக்கிற போகிற வழிகளிலே ஆண்டவரே அவருடைய வழியை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரே. அப்படியே நீர் உம்முடைய தூதர்களை கொண்டு, உம்முடைய மகிமையை கொண்டு, உம்முடைய பிரசன்னத்தை கொண்டு அவர்களை பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. சொந்த காலில் நிற்கிறேன் என்றல்ல, கர்த்தர் தந்த பலத்திலே நிற்கிறேன். மான் கால்களை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட எல்லா நிலைகளிலும் ஓடவும் நடக்கவும் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்துவீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறையா. அவர்களோடு கூட நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அவருடைய இருதயத்தில் விசுவாசத்தை தூண்டி எழுப்புவீராக. அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும். உங்க கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.